மக்களே, குட் மார்னிங், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன சமையல் தான். தக்காளி தொக்கு செஞ்சு நல்லா காரமாக ஒரு தக்காளி பஜ்ஜி கடைஞ்சி சாப்பாடு தாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலே டிக்கஷன் போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தேவை இருக்கிறது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி. பெரிய வெங்காயம் ஒரு இந்த சைஸ் வெங்காயம் ஒரு 7 வெங்காயம், 7 ஒரு 10 வெங்காயத்துக்கு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி தொக்குக்கு சாப்பாடு வடிச்சிட்டும்ப, எப்பயும் வடிக்கிற மாதிரி சாதம் வடிச்சிட்டும்புங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன சமையல், குட்டி சமையல், ஆனால் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காரம் சாரமாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த தக்காளி பஜ்ஜி இது வந்து நமக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு அர்ஜென்ட்டாக சாப்பாடு இருக்குன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இது நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கிராமத்தில் வந்து தக்காளி கடைஞ்சிருக்கிறேன் இன்றைக்கி அதுதான் அப்படின்வாங்க. இது அவங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்வாங்க, பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து. ஏன்னா அவங்க தோட்டத்துங்களில் வைக்கிறதுனால மேக்ஸிமம் கிராமத்தில் வந்து சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கிறதும் அதுதான், அவங்க யூஸ் பண்ணுறது தான் அதுதான். கரண்ட் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லாதனால இன்றைக்கி டக்குன்னு மாச கரண்ட்டு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அதிலே கலக்கிருக்கிறம்ப சின்ன பருப்பு இருந்தாலும் உளுந்துங்க. கடலைப்பருப்பு வந்து பூண்டு போட்டுக்கலாங்க. நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு. நிறைய பூண்டு நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ரொம்ப இது வந்து சூப்பராக இருக்கும். காரமாக நமக்கு வந்து கொஞ்சம் காரம் சாரமாக சாப்பிடணும். அதே இது வந்து நமக்கு அந்த மண் பாத்திரத்தில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் குழம்பு இருக்குது, அதில் சூடு பண்ணிட்டேன். சரி, கம்மியாக செய்கிறதுனால பெரிய பாத்திரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. பூண்டு நல்லா பாருங்கள், பூண்டு இதெல்லாம். இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக, ஆனால் ரொம்ப நல்லதுன்றதை விட சீக்கிரமாக நமக்கு ஹோட்டலில் போய் நமக்கு பிடிச்ச சமையலில் சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு இதில் யாருக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி சொஜ்ஜுன்னுவாங்க, பஜ்ஜின்னுவாங்க, எப்படி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் நின்று எடுத்து அது கட் பண்ணி போட்டுக்கலாம்.
எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த சம்மரில் நம்ம தூள் ஐட்டம் பொடி ஐட்டங்கள்லாம் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் எனக்கு அவசியம் இல்லைங்களா இதெல்லாம். இப்போ அதே நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது இந்த சத்தம் வருங்களா, தொன்னு சும்மா நம்ம டச் பண்ணாவே எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா. கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், இதுதான் தூக்கல் இருக்குது கடைச்சலுக்கு 2 ஸ்பூனு. எல்லாமே அதுலேயே இருக்குது. ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நம்ம தூள்லே போட்டு அரைக்கிறதுனால நமக்கு அந்த வானலில் போட்டு வணக்கி விட்டு எல்லாம் போட்டு அது மீதியாக இருக்கும். அப்போ அதில் ஒரு கரண்டி சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இளையராஜா சாங் மாதிரி வந்துடும், ஐயா சாங் மாதிரி, சொர்க்கமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது நாக்குக்கு வந்து அவ்வளோ சுவையாக எடுத்துட்டு போகும். தெரியும் இந்த தக்காளி சொச்சு கடைஞ்சி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இட்லிக்கும் நல்லா இருக்கும் அது. தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பு, டீ கொஞ்சம் அதிகமாக வச்சு. இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா, தண்ணி வந்துடுச்சு, நல்ல தண்ணி வந்துடுச்சு. துணி மிஷினில் போட்டேன். எல்லா வேலையும் சில இதெல்லாமே வந்து கையில் தண்ணி வரும்போதே அழைச்சி போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சோப் தண்ணியில் சும்மா ஊற வச்சு அழைச்சி போட்டுங்க எல்லா துணிங்களும். பெரிய கம்பளி இருக்கு இல்லைங்களா, போர்வை, அது கீழே வந்து நம்ம பெட்டுக்கு போடுறது 2 மேட் துணியும் போட்டு ஓட்டி 2 அடிச்சில் அடிச்சதுக்கப்புறமா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அது சும்மா இப்போ வந்து கையில் வந்து நம்ம கும்பிடலாம். இதை அப்படியே தக்காளி தொக்கு ஆகட்டுங்க. குழம்பு சூடு பண்ணி வச்சது இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்க வந்து நம்ம அன்னைக்கு சும்மா ஒரு 1/2 கிழங்கு பக்கமாக வந்து வெயிலில் போட்டு வச்சும்ப கொஞ்சம் 2 நாள் நெவல்லையும் வெவல்லையும் இருந்தது. அது இருக்குது, பொரிச்சு பார்க்கலாம். அது நல்லா இதாகட்டுங்க. மாவு ஆகிற அளவுக்கு அப்படியே சும்மா டக்குன்னு ஒடிச்சா போயிடும். அதனால் பொடிக்காமல் போட்டு பார்க்கலாம் எண்ணெயில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன்.
ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தக்காளி இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் அதிகமாக வீடியோவில் தக்காளி தொக்கு போட்டிருக்க மாட்டேன். எப்பயோ ஒரு டைம் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். பெருங்காயம் மட்டும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லெண்ணெய்ங்க, 450 ரூபா. அதாவது 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய், 1 லிட்ரு நல்ல எண்ணெய் எள்ளெண்ணெய் 900 ரூபா. இப்போ எவ்வளோன்னு தெரில. போன மாதம் அந்த ரேட்டுக்கு வாங்கினேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இந்த மாதம் என்ன பர்ச்சேஸ் பண்ணல. தம்பிக்கிட்ட போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்களேன், இது ரொம்ப நல்லெண்ணெய் தானே. இப்போ எல்லாம் 3 எண்ணெய் இதில் மிக்சிங் இருக்குது. இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயாவது நெய்யாவது விட்டு எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் அதெல்லாம் கிராமத்தில் செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் போட்டு அவங்களுக்கு தேவை பாவம் பசி நேரத்துக்கு இப்படி சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, அதே சில பேர் மிளகாத்தூள் போடுவாங்க, சில பேர் வரமிளகாய் பச்சை மிளகா பூண்டு அப்படியே தட்டி அம்மியில் வச்சு தட்டி போட்டு செய்வாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அந்த தக்காளி வேகட்டும், இது எண்ணெயும் சூடாகட்டும், பார்க்கலாங்க. இப்போ என்ன சேரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தொக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். தண்ணி சூப்பர். அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம 6 1 போட்டு பார்த்தேன், வந்திருக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த பாத்திரத்தில் இதே நான் இந்த கண்டி வைக்கிறேன்னா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி வருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து நினைக்கிறேன். வருது. கலர் போட்ட உடனே எடுத்துடணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இவங்க வெயிலில் வந்து நம்ம வெயில் நவலையும் வச்சு காஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் போட்ட உடனே வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. சக்கரவள்ளி கிழங்கு தானே இது. காரம் கிழங்கு வந்து டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிழங்கு நான் எடுத்து நேற்று வேக வச்சு எடுத்துகிட்டு போனேன் கடையில். டேஸ்ட் வந்து சப்புன்னு தாங்க இருந்தது. சரி, எப்படியோ ஒன்று இவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு நம்ம மிளகாத்தூளா பெப்பர் தூளா ஏதோ ஒன்று உப்பை போட்டு பண்ணிடலாம். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து உடம்புக்கு நல்லது. தக்காளி வந்து பச்சை சும்மா வாசம் செமையாக இருக்குங்க. நம்ம மிளகாத்தூள் போடுறதுக்கும் சூப்பராக இருக்குது. எந்த பொருளும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம வந்து கைப்படியாக இது பூமியில் விளைஞ்சது மட்டும்தான் அவங்களோட கண்ணும் கருத்து. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறப்ப பண்ணிட்டுக்கிறோம்பன்றது நமக்கு தான் தெரியும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம பெரியவங்களே சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லா பொருளுமே வந்து அந்தளவுக்கு பதம் பார்த்தாங்க. எதாக இருந்தாலும் உடைஞ்சிருச்சிங்க. சோளி வந்து சிப்ஸு போட்டு உடைச்சிருக்கேன். இதில் ஒரு லைட்டாக தூள் உப்பு இருந்து போட்டு மிளகாத்தூளை தூவிட்டா அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு அப்படியே பெருங்காயம் தூள் தூவிட்டுக்கிறேங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக சூடாக இருக்கும் போது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக நான் போட்டு தூவி விட்டேன். கொஞ்சோண்டு தூள் உப்பும் போட்டு அவ்வளோதாங்க. சிப்ஸ் ஆயிட்டாங்க. பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு வச்சுட்டோம்லன்னா அது வந்து செட் ஆகிடும். அந்த சூட்லேயே கொஞ்சம் இந்த தூளுங்கெல்லாம் பிடிச்சேன்னா சிப்ஸு பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். சூப்பர். நிறையா போட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடுங்க, நல்லது தான். இந்த புகையாக இருக்கிறதுனால சரியாக வீடியோவில் கிளியராக தெரியாது. தக்காளி ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நல்லா மஞ்சிருச்சிங்களா. சாப்பாடை போட்டு சுடு சாதம், பழைய சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் சரி. நான் இப்போ காலையில் வந்து
பழைய சாதத்துக்கு தாங்க. ஏன்னா அது வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் போட்டு சாப்பிட போகிறேன். மத்தியானத்துக்கு சுடு சாதத்துக்கு அக்கா வருவாங்க. எனக்கு தம்பிக்கிட்ட பெரியவங்கிட்ட 1 மந்த் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பையன் சத்தம் போட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு போயிட்டு முடிவு பண்ணலாம். கடையில் துணி கொஞ்சம் போட்டிருக்கிறம்ப, சரி பார்க்கலாம் எப்படி என்னன்னு சொல்கிறது. நம்ம அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். இந்த கடையில் வந்து கொஞ்சம் துணிங்களும் எடுத்து போட்டு வீடியோ எடுக்கலை இன்னும். ஏன்னா கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்ததுனால எடுக்க முடியலைங்க. இங்கேருந்து போன உடனே அப்படியே மிஷினில் உட்காந்துட்றேன்னா அதனால வீடியோ எடுக்காம இது ட்ரெஸ்ஸு வந்து வீடியோ எடுக்க முடியல போகிறது. எல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகணுங்க. முடிஞ்சிருச்சு. வாங்க, யார் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு யார் யார் பிடிக்குதோ நம்ம வீட்டில் இன்றைக்கி மண்டைக்கு மசாலா போட்டிருக்கிறேன். கிண்டல் பையனா அங்கே மசாலா போடுறீங்கன்னா அது மருதாணி பேக் போட்டிருக்குறேங்க. நான் நேற்று வந்து நம்ம வீட்டில் சீவுக்கு அரைச்சி இருக்கு இல்லைங்களா, ஆயில் மசாஜ். அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்து விட்டேன். திங்கட்கிழமை நல்லா தலைக்கு வந்து அந்த நம்ம ஹேர் பேக் போட்டு நல்லா மசாஜ் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு நம்ம வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் ஊற விட்டுங்க. நல்லா அது ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு அழைச்சிட்டேன். பிடிச்சி தேய்க்கணும் வடிக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. ஆனால் இப்போ ஷாம்பு வந்து அதே வந்து ஷாம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பொடி ஐட்டம் இருக்கிறத வந்து அதை அப்படியே ஷாம்பு ஐட்டமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கேன். குடிச்சிக்கிறேன். அது இரவில் அது செஞ்சுருவேன். அது போடும்போது வீடியோ போடுறேன். வாங்க, தொக்கும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து கிழங்கு சிப்ஸை தொட்டு சாப்பிட்லாம். பாய் மக்களே, நான் போட்டிருக்கிறது அந்த பேக்கு தான்.